ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். നമ്മളിപ്പോൾ കേരളത്തിലെ ഓണപരിപാടി ரேலியான കാണാൻ போனேன். ஓகே, தமிழில் உள்ளவங்களுக்கும் சேர்த்து தான். பார்க்க முடியாதவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ பிள்ளைங்க ஸ்கேட்டிங் 2-3 அதுக்கப்புறம் இப்போ ஊற்றிட்டு போகிறாங்க. நம்ம முன்னாடி போர்க்களத்தில் போகிற மாதிரி. அதுக்கப்புறம் நாடன் முண்டு, அப்புறம் லேடிஸோட கரகம் மாதிரி, செண்ட மேளம், அப்படி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். மாவேலி, அப்புறம் மூதாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய ஐட்டங்கள், செண்ட மேளம், சிங்காரி மேளம் அப்படி சொல்லுவாங்க. இது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஒன்றா எல்லாத்தையும் அப்படி கவர் பண்ணியிருக்கேன். இது ஐஎஸ்ஆரோட ஒரு இதை கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். அப்புறம் நம்ம பிள்ளையும் ஒய்ஃபும் அப்படி நிற்கிறாங்க. அதில் அப்படி இருந்தாலும் அவங்கள கவர் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? அதனால் அப்புறம் மலையாளத்தில் எழுதிய மலையாளம் வாசிக்க எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சதை சொன்னேன். இந்த பொம்பளைங்களோட சிங்காரி மேளம், ஆம்பளைங்க மட்டும்தான் அடிப்பாங்களா, நாங்கள் அடிக்க மாட்டாங்களான்னு. அதுக்கப்புறம் நம்ம கிருஷி, காக்கை, அதுக்கப்புறம் பனை ஓலையில் செஞ்ச மயில், அப்புறம் பியூட்டிஷியன், அதே மாதிரி உள்ள ஐட்டம், காஸ்மெட்டிக், ஆயுர்வேதிக், அதோட விஷயங்கள். அப்புறம் என்னென்னு தெரியல. இது திருவிழாவிலாம் தெரியும். அதே மாதிரி இது கலர் பொம்மை, அப்படி ஆட்கள்லாம் எக்கச்சக்க ஆட்கள். அங்கெல்லாம் வண்டி ஃபுல்லாக 3 மணிலேருந்து ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க. இது பார்த்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம். இது களரி, நம்ம நாடன் களரி போயிட்டு பாருங்கள், சின்ன ஒரு பையன். அதுக்கப்புறம் மயில், ஆர்டிஃபிஷியலில் பண்ண மயில். அதுக்கப்புறம் சிங்கி, இது களரியில் இன்னொரு ஐட்டம், வால் பயிட்டு. அப்புறம் இது நம்ம அரமானியங்கள், அவங்களோட டான்ஸு, அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்களும் சிங்காரி மேளம் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது, ஒரு இதாக. அப்புறம் இவங்களும் அரவாணியில் உள்ளவங்க தான். இது கொடை பிடித்து போகிற ஆட்கள். இது இவன் நல்ல வைப்பு, அதை போயிட்டான். அப்புறம் இது பால் மில்க்கு தயாரிக்கிறது, அதோட விஷயங்கள். அப்புறம் இது நெய், அதை பற்றி. இது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஜஸ்டிஸோட அதை வச்சு பண்ணியிருக்காங்க. இது விழிஞ்ச இன்டர்நேஷ்னல் சீ போர்ட், அதில் உள்ள எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டிங். அப்புறம் இது என்னது, இது ஜூஸ் ஐட்டம்ஸ், அதோட இது போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பாடி பில்டிங், நோ ட்ரக்ஸ், ட்ரக்ஸுக்கு அடிமையாகாமல் பாடி பில்டிங் பண்ணுங்க. அப்புறம் இது நாடன் அம்பும் வில்லும் மலைவாசி மக்கள், திருப்பியும் சிங்காரி மேளம். அதுக்கப்புறம் மாடர்ன் கேர்ள்ஸு ப்ளஸ்ஸு நாடன் பொண்கள். இது நம்ம நாடன் கலை பறை. அப்புறம் இது போட்டிங், அப்படிப்பட்ட ஐட்டங்கள். இது கரகாட்டம். அப்புறம் நாடன் பாட்டு இருந்துச்சு. இது என்னது எனக்கு தெரியல. சரி, அப்படி நிறைய விஷயங்கள் கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம். மக்களே பாருங்கள். இது நம்ம மண் தொழில், மீனவ மக்கள் வலை விரிச்சு மீன் பிடிக்கிறதும் மீன் பிடிக்கிறது மாதிரி. எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ தான் 2 காட்டு பிடிக்க வந்துருக்கு. இந்த பாருங்க, அதோட சவுண்டெல்லாம் வரும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இது என்னென்ன ராக்கெட் நிலையம், கல்ட்ரோன், அதெல்லாம் கேட்டு படிங்க.
அப்புறம் இது டீச்சரு ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்கிறது பார்க்கு. அதுக்கப்புறம் நாடன் முண்டு கட்டு தகில் மேளம். பேசு நீ பேசு. போராளிகள் போகிறது மாதிரி கோலாட்டம் நாடன் பைத்தியாரு. இது வந்து நம்ம பேண்ட் செட்டு. டும் டும் டும். இது வந்து கோலாட்டம். இதுதாங்க பெரிய ஒரு இதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு இது நாடன் சைக்கிள் ஓட்டலாம். பிள்ளைங்க தான் எல்லாம் கேட்டிருக்காங்க. இது மாவேலி இருக்கிறது. அப்புறம் என்ன பார்ப்போம், பார்க்கணும் தான் தெரியும் என்னன்னு. போக்கான் இல்லடி, பாப்கார்ன் கேட்குறோம். இது வந்து நம்ம ஒலிம்பிக் அதோட ஒரு இதை கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸு. இதில் வந்து சர்டிஃபிகேட்டு. இது சிங்காரி மேளம். இது நல்லா இருந்துச்சு, பொம்பளைங்களோட சிங்காரி மேளம். அப்புறம் இது நார்கேரா, அது எனக்கும் தெரியல மக்களை. இது வந்து குக்கர், நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேஷன், கல்யாண வெட்டிங்கோட அது டிசைன்லாம் இந்த பாருங்கள். அங்கே உள்ள மக்கள்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இந்த ரோடு சுற்றியாகும். ஒரு ரோட்டை எப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இது என்னன்னு தெரியல. இதுவும் நல்லா இருந்துச்சு. இது பாருங்க, இங்கே உள்ள கேரளாவோட மெயின் ஐட்டங்கள். இதை நம்ம துப்புரவு தொழிலாளர்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஆடு மாடு மேய்க்கிற கிருஷிகள். அதே மாதிரி தகில் மேளம் நடக்குது, சிங்காரி மேளம். இன்னொன்று அதுக்கப்புறம் வேஸ்ட்டை வச்சு ஒரு இது பண்ணியிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும், குப்பை கூடம் மாதிரி. இது அதுக்கப்புறம் நம்ம கஷேத்திரத்தில் எல்லாம் திருவிழாக்கி கொண்டு வருவாங்க தான். இது ஆனை குட்டி, அப்புறம் என்சிசி பசங்க. அப்புறம் இதாக வருது. இதெல்லாம் குப்பையாகும். குப்பை வேஸ்ட் ஐட்டம்ஸை வச்சு உள்ள லைட்டிங் கொடுத்து அதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஊஞ்சாலெல்லாம் போடுறது. இது வந்து கேஎஸ், கேரளா ஸ்டேட்டு இபி எலக்ட்ரிக்கல் போர்டோடது. அப்புறம் இது பாருங்கள், சேவல் கோழி, மீன், அப்படியெல்லாம் ஆட்கள். இது பெம்பிளைங்க நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. இது பழைய ஆட்கள், பீக்கோக்கு, பட்டர்ஃப்ளை. ஆமாம், இதாக வருது. அதுக்கப்புறம் டக்கு, நமக்கு தெரியாது ஆனால் பிள்ளைங்களுக்கு தெரியுது. இது வந்து நாசிக் டோலு, அதில் பட்டாயை கலப்பி அடிச்சுட்டாங்க பசங்க. அப்புறம் இது வந்து ஃப்ரூட்ஸு, நம்ம இப்போ மெயினாக இருக்கிறது இது என்னது, கேரளாவோட ஃபுல் நம்பர் 1 இதை கொடுக்குறாங்க. அதோட சிங்காரி மேளம் தான் அதிகமாக. இது அதுக்கப்புறம் வராங்க பாருங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு, பெரிய இதாக பெரிய இது முஸ்லீம்ஸோடது. அதுக்கப்புறம் ஃபயர் டான்ஸு மாதிரி. அதுக்கப்புறம் இதுவும் நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங், ஒரு கயிறை எடுத்து போக்கும்போது ட்ரெஸ்ஸு மேலே போய் அது ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது பசங்களாகும். இது வந்து பேண்ட் செட்டு. அப்படியே நல்லா இருந்துச்சு. ஒரு 2 hours போனதே தெரியல, எப்படி டைம் பாஸ் ஆச்சுன்னு. யாராவது வர முடியாதவங்க, இது வெட்டிங்கோட ஏரியா, அது வர முடியாது.
முடியாதவங்க யாராவது இருந்தால் அதை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து அந்த குழந்தை பாட்டு பாடிட்டு போகிறது ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. அப்புறம் என்னென்ன லாட்ரி சீட்டை விற்கிறதும் அதே மாதிரி இந்த சிங்காரி மனம். இது அப்படி லாஸ்ட் வர்றதுனால நல்லா அடித்து கிளப்பிட்டு போங்க. இது கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வந்தது. இது வந்து ஒரு ஃபார்மரோட வீடு. 4 கிலோமீட்டர் தாண்டியாக நான் நிற்கேன். அங்கே அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு டாக்டர் ஏர்போர்ட் பாருங்க, நமக்கு தெரியாத பிள்ளைங்களே தெரியுது. இது ஃபயர் சர்வீஸு அதை பற்றி வச்சுருக்காங்க. வாட்டர் டேங்க்கு ப்ளஸ் ஐட்டம். அப்புறம் வேறு என்னதை பண்ணியிருக்காங்க புரியல. எல்லாமே வண்டியில் தான் செட் பண்ணியிருக்காங்க. அது பின்னாடி இது ஃபார்ம். இது கொடை பிடிச்சிட்டு போகிற கேரளா ஸ்டைலு செட்டில்மெண்ட்டும் செட்டு சாரியும் அதில் அடுத்து ஃபைனலில் வர பசங்க எல்லோரும் அடித்து இங்கே இந்த பக்கத்தில் வரும்போது எல்லோரும் டயர்டாகிடுவாங்க. அப்புறம் ஏதோ ஒன்று இது அவங்க குப்பை பறக்கிற ஆட்கள். அவங்க இல்லைன்னா நம்ம ஏரியாலாம் அப்படி நாரடிச்சிடும். அதுவும் நல்லா இருக்கும். இதுதான் நாசிக் ரோடு. நாசிக் நல்லா ஒரு ஆள் வைபாய் ஆடிட்டு வர எல்லாமே நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு 2 மணியோரோடது சின்ன 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 ஒரு கிளிப்பாக எடுத்து மறக்காம இந்த சேனல்ல வந்து பெல்ல சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, இந்த வீடியோ பார்த்து கெட்டு போயிருக்கு. ஓகே, பாய்.